வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் புறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் புறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சுற்றுச்சூழல் மாசுபடுதல், மண் மற்றும் நீர் பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய சுற்றுச்சூழல் அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் பிரசாந்த் ராஜன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தாம்சன் விதையில்லா திராட்சை சாகுபடியில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி கிராம வேளாண்மையாளர் எஸ் கந்தர் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் காஞ்சிபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநில அளவிலான வேளாண் மண்டலங்களுக்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தாம்சன் விதையில்லா திராட்சை சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி எஸ் கந்தர். இவர் தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி கிராம விவசாயி ஆவார். தோட்டக்கலை பயிர்களோடு பழப்பயிரான திராட்சை சாகுபடி செய்து வரும் இவர் தேனி காமாட்சிபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின் பேரில் டாக்ரிச் ஒட்டுக்கட்டு முறையில் திராட்சை சாகுபடியில் இருவேறு ரகங்களை பயிரிட்டு அதில் தாம்சன் ரக திராட்சையில் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் திராட்சை போட்டிருக்கீங்க? இப்போ 20 வருஷமாக போட்டுருக்கோம், பயிரிட்டுருக்கோம். திராட்சையில் உங்களுக்கு ஆர்வம் வந்ததுக்கான காரணம் என்ன? ஆர்வம் வந்ததுனால திராட்சையில் நல்ல ஈல்டு கிடைக்குதுன்னு ஆர்வமாக 20 வருஷமாக இருக்கும்ப்பா. திராட்சையில் நிறைய ரகம் இருக்குது. நீங்கள் வந்து என்ன ரகம் போட்டிருக்கீங்க? மாணிச்சம்னு போட்டிருக்கோம், தாம்சன் போட்டிருக்கேன்ப்பா. தாம்சன் வெரைட்டி போட்டிருக்கிறதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? நிறைய வெரைட்டி இருக்குப்பா, நீங்கள் அது மட்டும் போட்டிருக்கிறதுக்கான காரணத்தை. மாணிச்சம்மனு, தாஸ் கணேஷ் இது நல்ல ஈல்டு அதிகமாக இருக்கும்ப்பா. ஈல்டு மகாராஷ்டிராவிலேருந்து ஒட்டுக்கடி டாகர்ஜி கொண்டு வந்து வச்சுருந்து நாங்கள் இப்போ வந்து புதுசாக வந்து 20 வருஷமாக வந்து ஒன்றுட்டாக வச்சுருந்தோம். தண்ணி வறட்சிக்கு பயங்கரமான வறட்சி ஆனால ஒன்றுட்டு வந்து நான் தான் போய் போய் மகாராஷ்டிராவில் போய் அந்த டாகர்ஜி இந்த நாற்றை பேருக்கு வாங்கிட்டு வந்து ஒரு குழிக்கு ஈல்டு போட்டேன். அந்த ஈல்டில் ஃபஸ்ட்டு ஈல்டில் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்யுதுன்னா கால சீற்றங்கள் மலைக்கு வந்து ஒத்த மலைக்கு 2 மலைக்கு தாங்க மாட்டேங்குது. அந்த வருமானம் 70 ரூபா 80 ரூபா வரும் மாதிரி இருக்கும்போது நம்ம நல்லா சரக்கு பழுக்க விட்டு நம்ம எடுக்க நம்மளால் முடியலை. காரணம் என்ன, நம்ம கிலோமீட்டருக்கு வந்து ஒரு சின்ன சாரில் பெஞ்சால் கூட கேரளா தொடச்சி மழைனால ஒரு சாரில் பெஞ்சால் கூட நம்மளுக்கு பாதிப்பாகிடுது. அது பாதிப்பாகிறதுனால நம்ம மேலே மூடி மாதிரி ஒரு பேப்பர் தார்பாய் போட்டு நினையாமல் இருந்தால் அந்த ஏரியாவில் சம்சேரி நல்ல முறையில் ஈல்டு எடுப்பாங்க. நல்லா விவசாயத்தில் நல்ல ஆர்வமாக தான் இருக்காங்க. இப்போ ஒட்டு ரகமாக வந்து பூரா ஒட்டு ரகமாக தான் இருக்குது. இப்போ மகாராஷ்டிரா மாதிரி நம்ம ஏரியாவில் நல்ல ஈல்டை எடுக்கலாம்னா நம்ம ஈல்டு வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் ஒத்துழைப்பு கொடுத்து மேலே மூடு பாய் போகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப வேண்டியதாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. திராட்சை போட்டு எத்தனாவது மாதத்துலேருந்து நீங்கள் கவாத்து பண்ணுறீங்க? அதனோட பயன் பற்றி சொல்லுங்கள். பயன்பா 1 வருஷத்தில் வந்து கவாத்துக்கு வந்துடுதுப்பா. பிஞ்சுகள் திராட்சை ஆகுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? திராட்சையில் புளிப்பு சுவை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது குறையிறதுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க? அது பண்ணுறோம்னா இது உரத்தை வந்து இந்த 80 நாளையில் வந்து பொட்டாசு இருக்குது, எஸ்ஓ பொட்டாசு இருக்குது. அந்த 2-3 தடவை கொடுத்தாச்சுன்னா சுகர் தன்மை சூப்பராக சுகரை ஏறிக்குது. நம்ம ஜீனி மாதிரி நல்லா சுகரை ஏறிக்குது. ஒரு 5 போகத்தை கீழே வெட்டி தான் போச்சேன். அந்த 5 போகம் நல்ல முறையில் வெட்டி ஆரம்பிச்சோம்னா எனக்கு எப்படியும் ஒரு போகத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம் வரும். நல்ல ஆர்வத்தில் இருக்குது. அந்த சீட்லெஸ் திராட்சை ஓட்டுறதுக்கு நல்ல ஆர்வத்தில் இருக்குங்க சார்.
அறுவடை எந்த மாசத்துல பண்றீங்க, மகசூல் அப்புறம் விற்பனை எங்க பண்றீங்கன்றத பத்தி சொல்லுங்க. அறுவடை வந்து தை மாதம் கவாத்தடிச்சு மகாராஷ்டிரா பழம் முடிஞ்ச பிறகுதே நம்ம சரக்கு வெட்டினா வந்து ஆடி ஆவணியில் விற்றாத நம்ம சரக்கு வந்து சேல்ஸ் ஆகு. அந்த அந்த 110 நாளுக்குள்ளே நம்மளுக்கு சரக்கு இருந்து அந்த அறுவடை வந்து ஆடி ஆவணியில் அந்த காற்று காலத்தில் வந்து நம்ம பழம் எடுத்து நம்ம தப்பிச்சுக்கிட்டாதே. அந்த காலத்தில் கூட காட்டுற மழை வந்து நம்மளுக்கு ஒரு ரொம்ப சம்சரிக்கு கொஞ்சம் இழப்பீடு வருது. அதனால் அறுவடை வந்து 110 நாளைக்கு அறுவடை மேக்ஸிமம் நம்மளுக்கு பழம் இருந்தால் தான் நம்ம சுகர் தன்மை வரும். மூடுபாயை கொடுத்தாங்கன்னா நம்ம நல்லா அவங்களுக்கு மகாராஷ்டிரா காட்டி நம்ம நல்ல விலை எல்லா விலை இதுக்குள்ள திராட்சையை நல்ல முறையில் நாங்கள் எடுத்து நல்ல முறையில் பயிர் வைக்கிறது நாங்கள் ஏற்பாடு பண்ணி செஞ்சுக்கிறோம் சார். கொடி ஒரு தடவை போட்டுட்டீங்கன்னா எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் இதை விட்டுருப்பீங்க? இது நல்ல முறையில் நல்ல ஈல்டாக எடுக்கணும்னா வருஷத்துக்கு ஒரு கவாத்து எடுத்து நல்ல முறையில் பக்குவமாக எடுக்கணும்னா 10 வருஷம் வரை அந்த கொடியை வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. நல்ல கிராப் எடுக்கலாம்ப்பா. சரி ஐயா, உங்கள் நேரத்தை இவ்வளோ நேரம் எங்கள் கூட பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. மேலும் விவரம் பெற விவசாயி எஸ் கந்தர் அவர்களை 09655919540 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு, உரமிடல், கால்நடை வளர்ப்போருக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போன்றவற்றினை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூரில் வரும் நாட்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 78% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 15 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் முன்பருவ கரும்பு நடவிற்கு நிலம் தயார் செய்யவும். நடவிற்கு முன்பு அடி உரமாக 1 ஹெக்டருக்கு 25 டன் தொழு உரம் அல்லது 37.5 டன் கரும்பு ஆலை கழிவு இட வேண்டும். கரும்பு கரணைகளை நடுவதற்கு முன்பு 50 கிராம் கார்பன் டசிம் மற்றும் 200 மில்லி மாலத்தியான் மற்றும் 1 கிலோ யூரியா கலந்த 100 லிட்டர் தண்ணீரில் 15 நிமிடம் ஊற வைக்கவும். காற்றின் வேகம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் 9 முதல் 10 மாதங்களான பின்பருவம் நடவு செய்த கரும்பிற்கு உடனடியாக முட்டு கொடுக்கவும். ஏப்ரல் மே மாதங்களில் திராட்சை பழங்களை அறுவடை செய்ய தற்போது நிலவும் குளிர்ந்த வானிலையை பயன்படுத்தி திராட்சையில் இவ்வாரத்தில் கவாத்து செய்யவும். இரவை நிலங்களில் மாதுளை செடிகள் நடுவதற்கு இதுவே உகந்த பருவமாகும். காற்றின் வேகம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் கோழி தீவனங்களை கோழி கூடாரத்திலிருந்து காற்று அடித்து செல்லாமல் பாதுகாக்கவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவிரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 58 முதல் 93% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் முதல் 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. பின் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிரில் துத்தநாக சத்து பற்றாக்குறை தென்பட்டால் 0.5% ஜிங்க் சல்பேட் மற்றும் யூரியா 1% கரைசலை இலைகளின் மேல் படும்படி தெளிக்கவும். தாளடி நெற்பயிரில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை தென்பட்டால் மேலுரமாக ஏக்கருக்கு 22 கிலோ யூரியா மற்றும் ஜிப்சம் 18 கிலோ மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 4 கிலோ என்ற அளவில் கலந்து இரவு முழுவதும் வைத்து பின்னர் 10 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து வயலில் இடவும். தெற்கு மண்டலம் ஒன்றிற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வானம் அதிகமான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல்
24 டிகிரி செல்சியஸ் ஆக பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 66 முதல் 90% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 8 கிலோமீட்டர் முதல் 18 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 1 விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவும் அதிகமான மேகமூட்டம் மற்றும் ஈரப்பதம் கொண்ட வானிலையில் நெற்பயிரின் அனைத்து வளர்ச்சி நிலைகளிலும் குலை நோயின் தாக்குதல் காணப்படுகிறது. இப்பூஞ்சானம் இலை, தண்டு, கணுக்கள் மற்றும் கதிர் ஆகிய அனைத்து பகுதிகளையும் தாக்கும். பயிர் முழுவதும் எரிந்தது போன்று தோற்றமளிக்கும். இந்நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் தாக்குதலின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு ட்ரைசைக்ளோசோல் 400 கிராம் ஹெக்டர் என்ற அளவில் 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். பருத்தியில் அதிக தழை வளர்ச்சியை கட்டுப்படுத்த மற்றும் பக்க கிளைகளில் காய் பிடித்தலை மேம்படுத்த பருத்தி ரகங்களில் நுனிமுட்டை நட்ட 75லிருந்து 80ஆம் நாளில் 160 நாட்களுக்கு அதிகமான வயது கொண்ட வீரிய ஒட்டு ரகங்களில் 20ஆம் கணுவிற்கு அடுத்து நட்ட 85லிருந்து 90ஆம் நாளில் கிள்ளிவிடவும். தெற்கு மண்டலம் 2ற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் தெற்கு மண்டலமான திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆக பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 72 முதல் 82% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 6 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 2 விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. விவசாயிகள் விளைநிலத்தில் ஒரு பகுதியை மட்டும் மழைநீரை சேமித்து வைப்பதற்கு முறையான ஏற்பாடுகள் செய்ய அறிவுறுத்தப்படுகின்றது. ஏனெனில் இந்த மழை நீரை பயன்படுத்தி வறட்சி காலங்களில் பயிர்களுக்கு பாசனம் செய்வதற்கு பயன்படுத்த முடியும். நெற்பயிரை தாக்கும் தண்டு துளைப்பான் பூச்சியினை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு கார்டேப் ஹைட்ரோகுளோரைட் 50% SP, 400 கிராம் அல்லது பாஸ்மோமிடான் 40% SL 500 மில்லியை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். நெற்பயிரை தாக்கும் மாவு பூச்சிகளை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் 2% அல்லது வேப்பங்கொட்டை சாறு 5% என்ற அளவில் தெளிக்கவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 9 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 86% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நிலவக்கூடிய குறைந்த வெப்பநிலையை கருத்தில் கொண்டு புதிய ஆப்பிள் தோட்டத்திற்கு M778 தயார் செய்த ஆப்பிள் கிராஃப்ட் நடுவதற்கு தகுந்த மாதமாகும். மலையில் 1500 மீட்டருக்கு மேல் உள்ள பகுதியில் நிலவும் வானிலையை கருத்தில் கொண்டு கேரட்டை விதைப்பு செய்யலாம். 1 ஹெக்டருக்கு 4 கிலோ விதையுடன் 16 கிலோ மணல் கலந்து ஏற்ற இடைவெளியில் விதைப்பு செய்யவும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸ் முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆக நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 76 முதல் 90% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 3 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. குளிர்காலம் துவங்கிய நிலையில் பகல் மற்றும் இரவு வெப்ப அளவுகள் குறைய துவங்கியுள்ளன. முட்டை கோழிகளுக்கான தீவனத்தில் சரியான அளவில் எரிசக்தியும் 2600 கிலோ கலோரி வரை அதற்கேற்றாற்போல் புரதமும் இருக்க வேண்டும். இதனால் சரியான அளவில் தீவனம் எடுப்பதும் சீராக முட்டை உற்பத்தியும் நிலவும். அதிகப்படியான குளிர் தீவன எடுப்பை அதிகப்படுத்தும். ஆகவே உயர் மனைகளில் காலை மற்றும் இரவு வேளையில் படுதாவை பக்கவாட்டில் கட்டுவது சிறந்ததாகும். மக்காச்சோளத்தில் அதிக ஈரப்பதம் காணப்படுகிறது. அதனை அப்படியே பயன்படுத்தினால் தீவனத்தில் பூஞ்சை நச்சு ஏற்பட வழிவகுத்துவிடும். ஆகவே மக்காச்சோளத்தை காற்றில் உலர்த்தி ஈரத்தை குறைத்து பின்பு பயன்படுத்த வேண்டும். தென்னையில் போரான் சத்து பற்றாக்குறையினால் இலைகள் விரிவடையாமல் வளர்ச்சி குறைந்தும், மட்டைகள் குருத்து பாகத்திலிருந்து வளைந்தும், குறும்பை இளங்காய்கள் கொட்டலாம். இதனை நிவர்த்தி செய்ய மண்ணில் 250 கிராம் போரக்ஸை
6 மாதங்களுக்கு ஒரு முறை 2 வருடங்களுக்கு இடலாம். அல்லது வேர் மூலம் 25 மில்லியை கரைசலாக செலுத்தலாம். இவ்வாறு செய்வதற்கு இது தகுந்த பட்டமாகும். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆக நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 84% காற்றின் வேகம் 2 கிலோமீட்டர் முதல் 4 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அதிக ஈரப்பதமும் வெப்பமும் ஒட்டுண்ணிகள் மற்றும் ஈக்களின் பெருக்கத்தை அதிகப்படுத்தும். எனவே உழவர்கள் முறையாக கொட்டகையை சுத்தம் செய்வதால் ஒட்டுண்ணிகளால் பரவும் நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. தற்போது நிலவும் குறைந்த வெப்பநிலையில் உழவர்கள் சாகுபடி செய்யப்பட்ட வேர்க்கடலை பயிருக்கு மூடகம் செய்யவும். மிளகாய் செடியில் காய் துளைக்கும் பூச்சியினை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை ஹெக்டருக்கு 5 என்ற அளவில் வைக்கவும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 88 முதல் 92% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தென்னையில் வரும் நாட்களில் 23.0 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் 2வது தவணையாக உள்ள தழைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து உரமிட்டு மண்ணோடு கலக்கவும். கோகோவில் காய் உருவாகும் பருவத்தில் மழை இருப்பதால் 2வது பருவ உரமிடுதலை செயல்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422 66 11 319. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. காஞ்சிபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு ஒன்றுக்கு 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்றுக்கு 20 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்றுக்கு 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 64.5% ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3.9 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 24.4% ஆகவும்,
மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையளவு 0.1 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 494.0 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 958.5 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.3 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்டே சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்போ அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். சுற்றுச்சூழல் இன்று பல்வேறு காரணிகளால் மாசடைந்து வருகிறது. வேளாண்மையில் உரங்கள், ரசாயனங்களை பெரும் அளவில் பயன்படுத்துவதை தவிர்த்து மண் பரிசோதனை மற்றும் நீர் பரிசோதனை செய்வதன் மூலம், தேவையான அளவு மருந்துகள், உரங்களை இடுவதன் மூலம் வேளாண்மையில் மண் வளத்தை பாதுகாக்க இயலும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சுற்றுச்சூழல் மாசுபடுதல், மண் மற்றும் நீர் பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய சுற்றுச்சூழல் அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் பிரசாந்த்ராஜன் அவர்கள். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சுற்றுச்சூழல் எப்படி மாசுபடுது, இந்த சுற்றுச்சூழல் மாசுபடுறதுனால விவசாய நிலங்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது, நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி பாதிக்கப்படுது, இதை நாம் ஏதாவது நிவர்த்தி பண்ண முடியுமா, அந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். சுமார் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா ஆறுகளிலும் தண்ணி ஓடிச்சு. எல்லா ஆற்று தண்ணியும் குடிக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ஆற்றுல எல்லாரும் குளித்தாங்க, நீச்சல் அடித்து குளித்தாங்க. அதாவது இன்றைக்கி ஒரு 20-30 ஆறுகள் இருந்தது. இன்றைக்கி 2-3ன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கும் நம்ம ஆற்றோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. ஆற்றில் ஓடக்கூடிய தண்ணியின் அளவும் குறைஞ்சது இல்லாமல் ஆற்றுல ஓடக்கூடிய தண்ணியில் எல்லாமே மாசுபட்ட தண்ணீராக இருக்குது. இந்த மாசுபாட்டுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவு மக்கள் தொகை பெருக்கம், நகரமயமாதல். இப்போ நகரத்துலேருந்து வரக்கூடிய கழிவுகள், இந்த சாக்கடைன்னு சொல்லக்கூடிய இந்த கழிவுகள்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக எல்லாமே ஆற்றுல தான் போய் கலக்கிறோம். அப்புறம் அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை அதிகமாக என்னன்னா எல்லாரும் சிட்டியை நோக்கி போவோம். எல்லாரும் சிட்டியை நோக்கி போகும்போது நம்மளோட தேவைகள் அதிகமாகுது. நம்மளோட தேவைகள் அதிகமாகுது என்ன பண்ணுறோன்னா தொழிற்சாலைகள் அதிகமாகுது. தொழிற்சாலைகள் அதிகமாகும், தொழிற்சாலை உற்பத்தி எல்லாரும் பெருக்க வேண்டியிருக்கும். தொழிற்சாலைகள் அதிகமாகும்போது ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும்
தேவையான நீரின் அளவும் வந்து அதிகமாகிட்டு போயிருக்கு. விவசாயிகளான நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நீர் மாசடைஞ்சிருக்கு, நிலம் மாசடைஞ்சிருக்கு, நீர் வந்து நிலத்தடி நீர் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு. நீங்கள் விவசாயம் பண்ணுற ஒவ்வொரு விவசாயிகளும் உங்களுடைய மண் வளமாக இருக்குதா, நீர் வந்து தண்ணி நல்லா இருக்குதா அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பரிசோதனை பண்ணணும். இந்த மண் மற்றும் நீர் பரிசோதனை வந்து நீங்கள் எங்கே செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மண் மற்றும் நீர் பரிசோதனை நிலை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்லேருந்து சாயில் வாட்டர் டெஸ்டிங் லேப்னு ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆராய்ச்சி நிலையத்திலும் சாயில் வாட்டர் டெஸ்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. வேளாண்மை அறிவியல் நிலையங்கள், சில வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் சாயில் வாட்டர் டெஸ்டிங் லேபரேட்டரி இருக்குது. அங்கேயும் கொண்டு போய் உங்கள் சாம்பிளை கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக மண் மற்றும் உங்களுடைய தண்ணீரை நிலத்தை, அதாவது இரிகேஷனுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மண் பாதிக்கப்பட்டிருக்குதா, இல்லை வந்து உங்கள் நீர் பாதிக்கப்பட்டிருக்குதா, எந்த அளவுக்கு உப்புத்தன்மை இருக்குது, இந்த மண்ணுக்கு வந்து என்ன செடி என்ன பயிர் நீங்கள் வளர்க்கலாம், இந்த தண்ணியை பயன்படுத்தி நீங்கள் என்ன பயிர் வளர்க்க முடியுங்கிறத வந்து நம்ம விளக்கமாக சொல்ல முடியும். அதே சமயத்தில் விவசாயிகளும் வந்து நீங்கள் ஒரு குழு மாதிரி அமைச்சு உங்களுடைய மண் மாதிரிகள்லாம் செய்தியாக தான் ஒரு விவசாயி வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படிங்கும்போது ஒரு 10 பேர் சேர்ந்து உங்கள் வயல்லேருந்து சேகரிக்கக்கூடிய சாயில் மற்றும் வாட்டர் சாம்பிள், மண் மற்றும் தண்ணி இருக்க சாம்பிளை வந்து நீங்கள் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய லேப்லலாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணி உங்கள் அருகிலுள்ள வேளாண் விஞ்ஞானிகள், சுற்றுச்சூழல் அறிவியல் விஞ்ஞானிகள் இவங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய மண் மற்றும் நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் எம் பிரசாந்த்ராஜன் அவர்களை 09842263878 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 1/1/2016 வெள்ளிக்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. முட்டைக்கோஸ் சாகுபடி குறித்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகா புதூர்பட்டி கிராம வேளாண்மையாளர் எம் ஜெயராஜ் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடை உற்பத்தியில் மரபுசார் மூலிகை மருத்துவம் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருந்தியல் மற்றும் நச்சியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி ராமகிருஷ்ணன் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காளான் வளர்ப்பு குறித்து வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி செந்தில்வேர் தரும் விளக்கங்கள் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மையை பற்றிய விவரம் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 180018011551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.